வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்ஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட அக்கவுண்ட்ல டார்கெட் வந்து ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்திருந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஜூன்ல 24,300 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகல. நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே வந்து 3000 டூ 1800க்குள்ள நம்மளோட ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹியூஜா வந்து ரிவர்ஸ் ஆகி ஸோ ஓப்பன் ஆகியிருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ணோம் அப்படின்னா 144 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ஸோ ஓப்பன் ஆகியிருந்தது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. நம்மளோட பொசிஷனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 24,300 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸ் ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1,800 2,000 ருபீஸ் வந்து லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து புக் பண்ணால் தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரன்னிங் ப்ராஃபிட் தான். ஸோ 3,000 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாஸஸ் வந்து ரன் ஆகி அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ ஏன் வந்து இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து பொசிஷன்ஸ் வந்து லாஸ்ட்டில் ரன் ஆகும்போது நம்ம வந்து கரெக்டான டைரெக்ஷனில் ட்ராவல் வந்து பண்ண முடியும். 3,000 ருபீஸ் லாஸ் போகும்போதும் நம்ம வந்து புக் பண்ணலை. ஸோ ஸ்டில் வந்து 4,800 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்னமும் வந்து நம்ம புக் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செட்டப்பு அண்ட் ரூல்ஸ் தான். நம்மளுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 44 ருபீஸ் நம்மளோட டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நாளைக்கு ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்ப்போம். ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டில் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 1,200 ருபீஸ் போல். சில்வர் மைக்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட பொசிஷன் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. ஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து 9,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 9,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக் பண்ணலை. ஸோ செட்டப் படி என்ன நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். நீங்களும் வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பேஸ் பண்ணாமல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலிமா ட்ரேட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்து கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.